சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னமா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. ஆனா எனக்கு தெரியும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்பாடா அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ்னா கண்டிப்பா நீங்க இப்படி நினைப்பீங்க. நான் ரொம்ப வருஷமா நான் ஒரே ஹேர் ஸ்டைல்ல இருந்தேன். லைக் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் அந்த ஹேர் ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. எனக்குமே அப்படிதான் இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு 10 இயர்ஸா முடி வெட்டவே இல்லை. எஸ் 10 வருஷமா முடி வெட்டல, ட்ரிம் கூட நான் பண்ணல. ஸோ அதுதான் எனக்கே வந்து ஐயோ நம்ம முடிய வெட்டிடலாம் சாமி, ஒரே ஹேர் ஸ்டைலு. ஸோ அதனால முடி வெட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாகி முடிய வெட்டினேன். இந்த ஹேர் கட் வந்து டெக்ஸ்டர்ட் பாப் அப்படின்ட்டு. இது வந்து நான் வந்து ஹேர் கட் பண்ணது ஆன்லான் ஆர்ட் சலூன் அப்படின்ற சலூன்ல தான். இது வந்து கோட்டூர்புரத்துல இருக்கு, நுங்கம்பாக்கத்துலயும் இருக்கு, கோட்டூர்புரத்துலயும் இருக்கு. ஸோ அங்கதான் நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ப்ரொஃபஷனலா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸே. அவர் வந்து எனக்கு முடி வந்து வெட்டும் போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம யூஸ்வலா எப்படி இருக்கும், நிறைய பேருக்கு வந்து முடிய வந்து இவ்வளோ நீட்டமா வளர்த்துட்டு இவ்வளோ ஷார்ட்டா வெட்டும் போது ஐயோ அப்படின்னு இருக்கோம்ல. எனக்கு வந்து அப்பா அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமா இதே ஹேர் ஸ்டைலு. அது மட்டும் இல்லாம 2 மிஸ்கேரேஜ்ல அவ்வளோ முடி கொட்டுச்சு. அதுவும் 2வது மிஸ்கேரேஜ்ல அநியாயத்துக்கு முடி கொட்டுச்சு. அடுத்தது 2 பிரெக்னன்சி பிரெக்னன்சில சூப்பர் டெலிவரிக்கு அப்புறம் அப்பவும் முடி பயங்கரமா கொட்டுச்சு. ஸோ எனக்கு ஆக்சுவலா ஷோல்டர் கொஞ்சம் கீழே இருந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து கீழே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து கீழே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்லாவே இல்லை. அதுவும் இந்த பிரெக்னன்சி முடிச்சு இப்பெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. முடியே வந்து இந்த அளவுல இருந்து கீழே மோசமா இருந்தது, நல்லாவே இல்லை, ரொம்ப தின்னிங்கா இருந்தது. நான் என் ஹேர் கேர்னால இந்த அளவுக்காவது என் முடி இருந்தது. இல்லைன்னா சுத்தம் ஃபுல் கோவிந்தாதான் அப்படியே நார்மலே ஆயிருந்திருக்கும் என் முடி. அவ்வளோ கோத்ரூ பண்ணுச்சு என்னோட ஹேர். ஸோ அதனால எனக்கு வெட்டும் போது உண்மையிலே பயங்கர ரிலீஃபா இருந்தது. ஏன்னா இந்த லென்த்ல தான் என் ஹேர் இப்போதைக்கு ஹெல்த்தியா இருக்கு. ஸோ அதனால ஆஸ் வெல் அஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டெக்ஸ்டர்ட் பாப் ஹேர் ஸ்டைல். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் நிறைய மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆப்டா பக்கவா இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. வளர்க்க போறேனா என்னெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு வளர்க்குற ஐடியால இல்லை. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மேபி இதுவும் கொஞ்சம் போர் அடிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வளர்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லலாம் நான் வந்து கட் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு ஷார்ட்டா இருக்கணும்ன்ற ஒரு ஆசையில தான் கட் பண்ணேன். ஆஸ் வெல் அஸ் இப்போதான் October 4 தான் என் பர்த்டேயும் முடிஞ்சுது. ஸோ அதனால ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து கட் பண்ணேன். ஸோ எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேர் கலரிங் பண்ணலாமே அப்படின்னு என் ஹஸ்பண்ட்லாம் சஜஸ்ட் பண்ணாரு. ஹேர் கலரிங் பண்ணலாமே நீ அப்படின்ட்டு. எனக்கு உண்மையிலே என்னோட இந்த ஹேர் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த செரி ரெட்னு சொல்லுவாங்களா, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ தெரியல, இன்னும் ஒரு மாசத்துல ஹேர் கலரிங் கூட பண்ணாம ஒண்ணு யாருக்கு தெரியும். இந்த 2024 எனக்கு பயங்கர டிஃப்ரெண்டான ஒரு இயர்ன்னு சொல்வேன். பாப்பா தீரன் பிறந்தது, அதுக்கப்புறம் இந்த லுக். ஸோ கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு ஜெயாதானு. ஸோ உங்களுக்குமே ரொம்ப சேஞ்சா இருக்கும். நானும் உங்களை ஒரே ஹேர் ஸ்டைல்ல படுத்தி எடுத்திருக்கேன். நீங்க வந்து என் வீடியோஸ் வந்து 2015ல இருந்து 2014 2000 எப்போல இருந்து நீங்க வந்து ஒரு 2014ல இருந்து நினைக்கிறேன் ஒரே ஹேர் ஸ்டைல்ல நான் இருப்பேன். இப்போ வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு இல்ல. நிறைய பேர் சொல்லிட்டீங்க ஐயோ வேற ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க அப்படின்னா. என்னத்த பண்றது, என்ன ஸ்ட்ரைட் பண்ண முடியும், கர்ல் பண்ண முடியும், ப்ளோ ட்ரை, வேற என்ன டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஸோ இப்போ வந்து இதுல வந்து இந்த டெக்ஸ்டர் பாப்னு நான் சொன்னேன் இல்லைங்க, இது வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் லேயர்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. ஆனா இதுவுமே இந்த இதுல உங்களுக்கு தெரியாது. பட் நான் வந்து கண்டிப்பா கர்ல் பண்ணுவேன் ஹேரை. அப்போ வந்து பியூட்டிஃபுல்லா தெரியும், ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது கர்ல் பண்ணும்போது தான் இதோட ஃபுல் எஃபெக்ட் அழகா தெரியும். ஸோ அதனால கண்டிப்பா வீடியோஸ்ல கர்ல் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு தெரியும் பாருங்க, இப்படி பண்ணனா தெரியும் அந்த லேயர்ஸ் அழகா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ஹேர் ஸ்டைல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இந்த வீடியோஸும் பார்த்துட்டு இருப்பீங்கல்ல எப்படி இருக்கு கட் பண்ணது எல்லாமே. ஸோ எஸ்
இந்த வீடியோ தான் எங்களோட ஷேர் பண்ணலாம், இந்த பிக் அப்டேட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். ஸோ எஸ், நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் மீஷோட குவாட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. மீஷோட குவாட் செட்ஸ் என்னென்ன ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறீங்க, குவாட் செட்ஸ் பண்ணுங்கன்னு. இந்த டைம் தான் நான் குவாட் செட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தெல்லாம் சரி நீங்களும் கேட்டிங்களே, சரி மீஷோலேருந்து நம்ம குவாட் செட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் பார்ப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய அப்டேட்டாக, இது ஒரு டிஃப்ரெண்ட் அப்டேட்டாக இருக்கும். நான் இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன் உங்களுக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஹேர் ஸ்டைல் பற்றி அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த சொல்ல சொல்கிறேன். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 3 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.